அது ஒரு அழகிய கிராமம். கிராமத்திலே மிக பெரிய தோப்பு. தோப்புக்கு மத்தியிலே அன்னை வேளாங்கண்ணிக்கு என்று பேராலயம் ஒன்று இருந்தது. யாரெல்லாம் அந்த பேராலயத்தை அடைய வேண்டுமோ அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய தோப்பை கடந்துதான் ஆக வேண்டும். ஆனா பாருங்க, ஒரு சங்கடம் இருந்தது, ஒரு துன்பம் இருந்தது. யாராலையும் இரவுல அந்த தோப்பை கடக்க முடியாது. ஏன்னா கள்வர்கள் அங்கே குடிக்கொண்டிருந்தார்கள், தீயவர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் இரவு நேரத்திலே அந்த பகுதியை கடக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கிற பணத்தையும் பொருளையும் பிடுங்கி அவர்களை கொள்வது வழக்கம். இவ்வாறாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரங்களில் யாரும் அந்த அன்னையின் அருள்தலத்தை திருத்தலத்தை நாடி போவதில்லை. இந்த நிலையிலே ஒரு சிறு பயணி குடும்பம் கண்டிப்பாக எப்படியாவது விடுவதற்குள் அன்னையின் வாசலை அடைந்து அங்கே உறங்கி அன்னைக்கு நன்றி புகழ் சாட்ட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே செல்கிறார்கள். அந்த தோப்புக்கு முன்னாடியே இருக்கிற ஊரார் சொல்றாங்க, நீங்க போகவே வேண்டாம், போனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உங்க பொருளுக்கும் உத்தரவாதம் இல்லை. இப்படி சொல்வதை கேட்காமல் அங்கே வந்த அந்த திருப்பயணி அந்த குடும்பம், நாங்க கண்டிப்பா அன்னையின் ஆலயத்தை திருத்தலத்தை இந்த இரவையே கடந்து அங்க போய் நாங்க தூங்கணும் என்று விடாப்பிடியாக போனாங்க. போறவங்கள அந்த பாதி தோப்பை கடக்கும் போது கல்வர்கள் சுற்றி வளைத்து அவர்களை பிடித்து அவர்கள்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் புடுங்கும் போது அங்க பெரிய கூச்சல், மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த கல்வர்கள், அந்த தீயவர்கள், அந்த திருடர்கள் என்ன பண்றாங்க, பெரிய கூட்டம், ஊராலாம் திறந்து வந்துட்டாங்க, நாம அவ்வளவுதான் போச்சு அப்படின்ட்டு துண்டக்கான துரியங்கான ஓடி போயிட்டாங்க. எங்கெந்த சத்தம் வந்துன்னு பார்த்தா அந்த தோப்புல இந்த கிளிங்கெல்லாம் மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று மாதாவை போற்றியதாம். அவர்கள் அன்று இரவே அற்புத விதமாக, அதிசய விதமாக ஆரோக்கிய அன்னையின் வேளாங்கண்ணி தாயின் உதவியால் அங்கே அந்த தோப்பை கடந்து அங்கே அன்னையின் வாசலை அடைந்து அங்கே மகிழ்ச்சியாக தூங்கிட்டு காலையில சாட்சி சொன்னாங்களாம், மாதாவுக்கு நன்றி சொன்னாங்களாம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆம் பிரியமானவர்களே, அன்னையை நோக்கி நாம் வரும் பொழுது, அன்னையை நோக்கி மரியே வாழ்க என்று நாம் சொல்லும் பொழுது, அருள் நிறைந்த மரியே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்பது முற்றிலும் உண்மை. இன்றைய நாளில் உங்களுடைய சிந்தனைக்காக அன்னையின் பிறப்பை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால